குமாரமூர்த்தி அவர்களின் அமுத மொழிகள். பகவானோட அமுத மொழிகள் துவங்கும் முன் முதலாவதாக பகவானோட குரு பகவானுக்கு பாப்பா ராமதாஸ் அவர்கள் உபதேசித்த நாமாவை 3 முறை சொல்லிவிட்டு பகவான் நாமாவையும் சொல்லிவிட்டு பகவானோட அமுத மொழிகளை நாம் துவங்க இருக்கிறோம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ராம். योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया. योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया. योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया. योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया. योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया. योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया. இன்னைக்கு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் ஹனுமத் ஜெயந்தி. ஹனுமத் ஜெயந்தி அன்னைக்கு கவிஞர் வைரபாரதி பகவான ஹனுமரா போற்றி பேசினது அது சாட்சாத் பகவான் இந்த இடத்துல இருக்கார். அவரோட அவதார மகிமையை நாம் எல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த லேப்டாப் ப்ரொஜெக்டர் இதெல்லாம் கொஞ்ச நேரம் வேலை செய்யாம அதை கொஞ்ச நேரம் வச்சு அவர் ஒரு காரணம் சொல்ல அந்த காரணத்தை என்னால் ஒற்றுக்கொள்ள முடியாமல் இந்த காரணமாக இருக்க முடியாது என்று சொல்ல நாங்கள் இருவரும் ஏதோ விவாதம் செய்து கொண்டிருக்க அதுக்கு அப்புறம் தோணித்து சரி இந்த கேப்ல இவெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி இருக்காளே அப்படின்னு விஸ்வநாதன் சார் கிட்ட கவிஞர் வைரபாரதியை ஒரு 10 நிமிஷம் நீங்க பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்ற நேரத்துல எனக்கும் ஞாபகம் நம்ம பகவானோட நாமாவை சொன்னா இது வேலை செய்யும்னு உடனே கொஞ்ச நேரம் நாமாவை சொன்னா அதுவும் ரொம்ப இட் இஸ் நாட் அ பிளான்ட் மூவே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் பிளான் பை ஹிம். ஒவ்வொரு காயின் நகர்த்துற விஷயமும் பகவான் சிந்தித்து எது நல்லதோ இந்த விஷயம் இவனுக்கு நல்லது இது இவனுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு சேர்க்கும் என்று தீர்மானித்து அதை நமக்கு எப்பொழுதும் கண் இமை அசையாமல் நம்மளை காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி முதல்ல கீழே இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வரலாம் அப்படிங்கிறதுனால முதல் அமுத மொழியா பகவானோட அமுத மொழிகள் மோஸ்ட்லி அது ஆங்கிலத்துல தான் இருக்கும். அதை நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. இருந்தாலும் அதனுடைய ரசம் அதனுடைய நிஜமான ஒரு தன்மை பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கில மொழியில தான் ரொம்ப அருமையா இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா முதலாவதாக when you water the root of a tree the sap reaches the tip of every leaf, flower, the tip of every branch. When you serve a saint you are serving the entire mankind. இதுல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. நம்ம ஒரு செடிக்கு தண்ணி பாய்ச்சும் போது அது கீழே
கீழே பார்த்து பாய்ச்சிரும். ஆனா கீழே பார்த்து பாய்ச்சுகிற தண்ணி அந்த வேறு சென்று அடைகிறது, கிளைகளை சென்று அடைகிறது, அதன் இலைகளை சென்று அடைகிறது, எல்லாத்தையும் சென்று அடைந்து அது பூ பூத்து காய் காய்த்து பழமாக பழுத்து நமக்கு அனைத்து விதமான சுகங்களையும் கொடுக்கிறது. அதே மாதிரி பகவான் என்ன சொல்றாருன்னா, when you serve a saint, ஒரு அவதார புருஷருக்கு, ஒரு பிரம்மஞானிக்கு நீ சேவை செய்தால் you are serving the entire mankind. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீ சேவை செய்வதற்கு சமானம் அப்படிங்கிறார். அதற்கு அவர் பக்கத்தில் இருந்து சேவை செய்வதுதான் சேவையா? ஒரு அவதார புருஷருக்கு பக்கத்தில் இருந்து சேவை செய்வதுதான் சேவையா, அருகில் இருந்து சேவை செய்வதுதான் சேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கு திரு விஸ்வநாதன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற விஷயம் ஒரு மிகப்பெரிய சேவை. பகவான் யாரு சார் இந்த காலத்துல ஒவ்வொரு 3வது சண்டேவும் மாசத்துல பகவான் படத்தை தானே எடுத்துட்டு வந்து வச்சு பூ வாங்கிட்டு வந்து அலங்காரம் பண்ணி அதுக்கு எல்லாம் பண்ணி வச்சு 4 மணிக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து 4, 4:30, 4:45, 5:15 இப்படி ஒவ்வொருத்தரா வந்து நாமா சொல்லி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த சத்சங்கம் முடியும். சத்சங்கம் என்பது தேவையா? சத்சங்கம் தேவையா? காத்தால பிரேக்ஃபாஸ்ட் தேவை, மத்தியானம் லஞ்ச் தேவை, நடுவில் கண்டிப்பா 11 மணிக்கு ஒரு டீ தேவை. ஆனா சத்சங்கம் தேவையா? ஏன்னா எவ்வளவோ வேலை இருக்கு, எத்தனையோ வேலைக்கு இடையில் சத்சங்கம் தேவையா? இன்னைக்கு எவ்வளவோ ஜனங்கள் எந்தெந்தவோ காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஜனங்கள் எல்லாம் இங்க வந்து உட்காந்து பகவானோட அவரோட ஜெயந்தி விழாவை வந்து கொண்டாடி அவரோட ஸ்மரணையிலேயே இருக்கிறதுங்கிறது வந்து இவர்கள் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள், இவர்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். சத்சங்கம்ங்கிறது நிஜ வாழ்க்கையில் தினமுமே இருக்க வேண்டிய ஒன்று. சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அல்லாமல் ஒவ்வொரு மனிதனிடமும் தினமுமே வந்து சத்சங்கம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். When you are serving a saint, you are serving the entire mankind. பகவான் சொல்றச்ச இங்க திரு விஸ்ரீ சங்கர் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு பல வருஷமா வந்து நம்ம சத்சங்கத்துக்கு ஜெயந்தி விழாவுக்கு தவறாமல் வந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ வேலைகள் இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அதை எல்லாம் புறக்கணித்து விட்டு பகவான் காரியமே பிரதானம் என்று வருவது. இதற்கு எல்லாம் மேலா சொல்லணும்னா, ரொம்ப மேலா சொல்லணும்னா நம்மளோட திருப்புகழ் டீம், விஜயலட்சுமி அம்மான் டீம், ஒவ்வொரு சத்சங்கத்துக்கும் அவங்க வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்தவித நோக்கமும் இல்லாமல், ஒன்று பகவானோட சேவை, திருப்புகழை வந்து 4 பேருக்கு வந்து தெரியணும் அப்படின்னு ஒரு பக்தி மாத்திரமே பிரதானமாக எடுத்துக்கொண்டு அவங்க வந்து ஒவ்வொரு சத்சங்கத்திலையும் வந்து கலந்து கொண்டு பகவானுக்கு திருப்புகழ் எவ்வளவு பிடிக்கும்னு நம்ம எல்லாம் வந்து படிச்சிருக்கோம். எவ்வளவு அவருக்கு ரொம்ப பிடித்த விஷயம் வரதகிரிநாதனுடைய திருப்புகழ். அதை வந்து பக்தி பூர்வமா அவங்க வந்து முடிச்சிட போறாங்களே திருப்புகழ் படிக்கிறச்ச, திருப்புகழ் அவங்க பாடுறச்ச திருப்புகழ் முடிய போறதே இருக்கும். அவ்வளவு தூரத்துக்கு வந்து பக்தி பூர்வமா அவங்க வந்து பாடி கொடுக்கறதுங்கிறது வந்து கண்டிப்பாக நாம் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு அவர்கள் செய்யும் சேவைக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கணும். பகவான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கார். இது வேணும் அது வேணும்னு எந்த ஞானியோ பிரம்ம ஞானியோ ஒரு அவதார புருஷரோ கேட்க மாட்டார். இது வேணும் எனக்கு அது வேணும்னு கேட்க மாட்டார். நம்ம பகவான் ஒரு சூக்ஷமமா சொல்லுவாங்க, அதை நாம வந்து அப்படியே கிரகிச்சுக்கணும். அதுக்கு வந்து ஆண்டனாவும் அந்த ரிசீவரும் கரெக்டா இருக்கும், கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி இருக்கணும். அவங்க டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க, நமக்கு கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி இருக்கணும். அது பகவான் சொல்றது எவ்ரி நாமா ஹெல்ப்ஸ் திஸ் பெக்கர். ஒவ்வொரு நாமாவும் எனக்கு உதவியாக இருக்கிறது அப்படின்னா, எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தால் என்னுடைய நாமத்தை சொல். என்னுடைய நாமத்தை சொன்னால் நீ எனக்கு உதவி செய்வதாக அர்த்தம். அதுவே மிகப்பெரிய உதவி. ஏன்னா காஸ்மாஸ்ல
எவ்வளவோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிற இடத்தில் பகவானுடைய ஒவ்வொரு நாமாவும் வந்து நிறைய விஷயங்களை நல்வழிப்படுத்தும், செவ்வழிப்படுத்தும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். தினம் தினம் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே வந்து நாமாவினால் எத்தனை மாற்றங்கள், எத்தனை நல்ல விஷயங்கள் நமக்கு தெரிய வருகிறது என்பது நாம் உணர்கிறோம். அடுத்த அடுத்த அமுதமொழி, எத்தனையோ அமுதமொழி இருக்கு, நான் வந்து ரொம்ப கம்மியா எடுத்துருக்கேன். Yogi once said about his father, the one who controls the whole cosmos, the one who infuses energy to everything in the cosmos, the one who manifests in everything in the whole cosmos is this beggar Supreme Father. This beggar is totally one with his Supreme Father. There is no division and no difference between this beggar and his father. இதுல என்ன சொல்ல வராருன்னா, தந்தை ஃபாதர் ஃபாதர் ஃபாதர்னு எப்பயுமே பகவான் சொல்றது வந்து ஃபாதர் ஃபாதர் ஃபாதர். அந்த ஃபாதர் வேற இல்லை, நாம் வேற இல்லை அப்படிங்கிறார். நீங்க ரமண பகவான் சரித்திரம் படிக்கிறச்ச ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் தரிசனத்துக்கு ரமண பகவான் போய் அருணாச்சலேஸ்வரரை கட்டி தழுவும் போது அப்பான்னு சொல்லி கட்டி தழுவுறார். நம்ம பகவான் வந்து மை ஃபாதர் இருக்கிறார். அப்பாவை மொழிபெயர்த்தால் ஆங்கிலத்தில் ஃபாதர். ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் கிடையவே கிடையாது. இவர் வந்து அப்பான்னு சொன்னார், அவர் வந்து ஃபாதர் ஃபாதர்ங்கிறார். எதற்குன்னா இவங்களுக்கு இருக்கிற ஹியூமிலிட்டி, இவங்களுக்கு தான் செய்தோம் என்று வெளியில் காட்டிக் கொள்ளக்கூடாது, வெளியில காட்டிக்க கூடாது. அதனால வந்து அப்பா ஃபாதர் அப்படின்னு ஒரு கேரக்டர் அவரே கிரியேட் பண்ணி ஒரு ஸ்தாயில இருக்கும்போது ஃபாதர் வேற இல்லை, நான் வேற இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம், ஒரு முறை நண்பர் திரு ராதாகிருஷ்ணன் ஒரு நண்பர் கைப்பிடித்து திருவண்ணாமலையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ராதாகிருஷ்ணன் பகவான் கைப்பிடிச்சு நடத்தி போயிட்டு இருக்காரு திருவண்ணாமலையில. அப்போ ஒரு டிராபிக் ஜாம் ஏற்படுது, பயங்கரமான ஒரு டிராபிக் ஜாம். போலீஸ்காரர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, அந்த டிராபிக் ஜாமை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ வந்து பகவான் சொல்றார், யூ see how much this police is struggling a lot to regulate the road traffic. எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாரு இந்த போலீஸ் வந்து இந்த ரோட் டிராபிக்கை வந்து ரெகுலேட் பண்ணுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு அடுத்த வாக்கியம் அவர் சொல்வது என்னவென்றால், whereas our mother அகிலாண்டேஸ்வரி how easily regulates the whole cosmos அப்படிங்கிறார். அகிலாண்டேஸ்வரி வந்து அத்தனை அண்ட சராசரங்கள், அத்தனை காஸ்மாஸ்ல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் வந்து how easily she regulates அப்படின்னு சொல்றது விஷயம் வந்து, இதுக்கும் இன்னொரு பகவானோட பொன்மொழிக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னன்னா, ஃபாதர் இஸ் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட், ஃபாதர் இஸ் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட்னு பகவான் சொல்றது. மதர் அகிலாண்டேஸ்வரி எந்த அளவுக்கு வந்து அந்த காஸ்மாஸை எந்தவித டிஸ்டர்பன்ஸும் எந்தவித இதுவும் இல்லாமல் ரெகுலேட் பண்றது. தான் வேற இல்லை, இந்த ஃபாதர் வேற இல்லை, பகவானும் தெய்வமும் ஒன்றுதான். பகவான் 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 சொல்ற யோகிராம் சுரத்குமார் அந்த தெய்வம் ஒன்றுதான் என்பதற்கு இதை விட வந்து இன்னும் தெளிவாக நமக்கு எடுத்து கூற முடியாது. ஒரு முறை முருகேஷ்ஜி கிங், முருகேஷ்ஜி அப்படிங்கிற ஒரு பக்தரை வந்து முருகேஷ்ஜி மை கிங் அப்படின்னு தான் சொல்லுவார். ரொம்ப அத்தியந்த பக்தர். அவர் பகவான் சத்யசாய் பாபா பற்றி பேசினார். முருகேஷ்ஜியோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அவர் வந்து இறை தேடல்ல அவ்வளோ ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு மிகுந்த செல்வந்தர், தூத்துக்குடியில் மிகுந்த செல்வந்தர், பணம் சொத்து இதையெல்லாம் கணக்கு போட முடியாத அளவுக்கு வந்து அவரிடம் சொத்து பணம் இல்லாமல் இருந்த காலகட்டம். ஆனால் இறை தேடலில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு நிறைய இடத்துக்கு
போய் நிறைய ஞானிகளை தரிசனம் பண்றார், எல்லாம் பண்றார். பண்ணிட்டு பகவான் கிட்ட வர வந்து சொல்றார், இந்த மாதிரி நான் எவ்வளவோ பேரை வந்து போய் தரிசனம் பண்ணேன், ஆனா உங்க மேலதான் எனக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது அப்படிங்கிற. யாரெல்லாம் தரிசனம் பண்ணாய் அப்படின்னு கேட்கிறார். கேட்டா எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றார். கடைசியா வந்து நான் பகவான் சத்யசாய் பாபா போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். 3 நாட்கள் தங்கினேன். எனக்கு எப்படியாவது அவரிடம் பேச வேண்டும், பேசி எப்படியாவது என்னுடைய தாபத்தை அவரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நிறைய முயற்சி செய்தேன். அவர் என் வசம் பார்க்கவும் இல்லை, பேசுவதற்கான எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் திருவண்ணாமலைக்கு வந்து இங்க ஜெயகுராய முருகேஷ்டிங்கிற பக்தர் வந்து அவர் பகவானிடத்தில் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி உங்களிடத்தில் தான் வந்து எனக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. நான் 3 நாட்கள் புட்டபர்த்தியில் தங்கியிருந்தேன். அவரை பகவான் சத்யசாய் பாபாவை பார்த்து பேச வேண்டும், அவரிடம் என்னுடைய தாபத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். எதுவும் நடக்கவில்லை. இங்கு வந்திருக்கிறேன், உங்களிடம்தான் எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று திருப்பி திருப்பி சொல்கிறார். பகவானும் கேட்டுட்டே இருந்துட்டு அப்புறம் சொல்றார், பாபா ஹஸ் சென்ட் யூ ஹியர் அப்படிங்கிற. ரொம்ப பிரியம் அவருக்கு. முருகேஷ்ஜின்னா கிங் அப்படின்னு தான் சொல்லுவார். ரொம்ப பிரியம் பகவானுக்கு. அவ்வளோ ஒரு அத்தியந்த ஒரு சிஷ்யர், அவ்வளோ பிடிக்கும். அவர்கிட்ட பகவான் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம் ரொம்ப நமக்கெல்லாம் கேட்ட மாத்திரத்துல ரொம்ப மனசெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு அப்படி ரொம்ப லேசாகி போகும், அப்படி இலகுவாகி போகிற மனசாக ஆகிவிடும். இந்த பொன்மொழியை நம்ம கேட்டோம்னா இதுல சொல்ற முருகேஷ்ஜி, this beggar used to call himself a beggar, but there is nothing either in this world or in the heaven to be begged by this beggar. இந்த பிச்சைக்காரனுக்கு இந்த உலகத்திலோ இல்லை வேறு எந்த உலகத்திலாலும் பிச்சை எடுக்க வேண்டும் என்ற எந்த விதமான அவசியமும் கிடையவே கிடையாது. This beggar used to call himself a sinner. பாவி என்று தன்னை எப்பொழுதும் சொல்லிக் கொள்வார். dirty sinner அப்படின்னு சொல்லிக்குவார் பகவான். But you cannot see such purity either in this world or in the heaven other than in this beggar. இந்த மாதிரி ஒரு தூய்மையான ஒரு தூய்மை, இந்த மாதிரி ஒரு தூய்மையை எங்குமே காண முடியாது. இங்கும் சரி, இந்த உலகத்திலும் சரி, வேற எந்த லோகத்திலும் சரி, தூய்மையின் அடையாளம், தூய்மை என்றால் என்ன என்றால் நம் பகவான் தான். இதை வந்து யார்கிட்ட நம்மளோட இதை ஷேர் பண்ணிக்கணும்? நல்ல ஒரு நண்பரிடம் நம்ம பகிர்ந்து கொள்வோம். ஆத்மார்த்தமாக பகிர்ந்து கொள்தல் என்றால் நண்பரிடம். முருகேஷி மை கிங், மை ஃப்ரெண்ட் அப்படின்னு அவரை சொல்லுவார். அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்லி பகிர்ந்துக்கிறார். மை ஃபாதர் ஹஸ் சென்ட் திஸ் பெகர் ஃபார் a specific work. ஒரு காரியத்துக்காக, ஒரு பர்டிகுலரா ஒரு காரியத்துக்காக தந்தை என்னை இங்கு அனுப்பி இருக்கிறார். அதற்கு the beggar needs a few people to do his father's work. ஒரு சிலர் எனக்கு தேவைப்படுகிறார்கள் என்னுடைய தந்தையின் பணியை செய்வதற்கு. அவதாரம் எடுத்ததன் நோக்கம், அந்த நோக்கத்தின் வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் த அவதார், அந்த அவதாரத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தா, அந்த நோக்கத்தை தன்னுடைய ஒரு சில சிஷ்யர்கள் மூலியமாக, பக்தர்கள் மூலியமாக அதை நிறைவேற்றுவார்கள். அப்படி தன்னுடைய பணியை பகவான் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அதில் நம்ம விஸ்வநாதன் சார், அவர் எவ்வளவு நாமா ஜெபிப்பாருன்னு அவருக்கே தெரியாது. கவுண்ட் எல்லாம் போடுவாரு, ஆனா அதெல்லாம் பேப்பர்ல போடுறதுக்கு அவ்வளவு நாமா அவர் இவ்வளவு எந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறதுன்னு ஃபாதர்ஸ் ஒர்க். நம்ம கண்ணன் தாம்பரம் கண்ணன் சார் வந்திருக்கார். அவர்
தாம்பரத்திலிருந்து தண்டையார்பேட்டைக்கு பஸ் பிடிச்சு நாமா சொல்லுவார், போய் நாமா சொல்லிட்டு வருவார். அப்படிப்பட்டவர் நம்ம விஸ்ரீ சங்கர் அவர்கள். இப்பொழுது நமக்கெல்லாம் நல்ல நண்பராகி வரும் கவிஞர் வைரபாரதி அவர்கள் எல்லாரையுமே தன்னுடைய பணிக்காக அங்கங்க தேர்ந்தெடுத்து அவர்களை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக யூஸ் பண்ணி அந்தந்த பணியை நடத்தி கொண்டு வருகிறார். The beggar needs a few people to do his father's work. இல்லைன்னா ஒரு வருஷா வருஷம் ஒரு ஜெயந்தி விழா, அது வருஷா வருஷம் விலைவாசியும் ஜாஸ்தியாகி கொண்டே போகிறது, எல்லா விதத்திலையும் ஜாஸ்தியாகி கொண்டே போகிறது. பக்தர்களும் பகவானுக்கு வருஷா வருஷம் ஜாஸ்தியாகி கொண்டே போகிறார்கள். எல்லாமே ஜாஸ்தியாகி கொண்டு போகும்போது எல்லாத்தையும் அரவணைத்து எல்லாத்தையும் வச்சு அதை நடத்தணும் அப்படின்னா 19 வருஷமா தொடர்ந்து நடத்தணும்னா அது தட் இஸ் ஃபாதர்ஸ் ஒர்க். அதற்கு கருவியாக விஸ்வநாதனை அவர் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது சத்தியமான. அடுத்த பொன்மொழி நாம் பார்க்க இருப்பது, the king bee would bring any potential worm to its nest and would go on stinging it till it becomes another king bee. Likewise, a guru also works on his disciples to get to the state of the guru. The process is painful, but there is no escape. எத்தனை அருமையான ஒரு பொன்மொழி! ஒரு ராஜ குழவியானது எங்கேயாவது ஒரு பொட்டன்ஷியல் வேர்ம் அப்படிங்கிறார் ஒரு புழு, அந்த புழுவை பார்த்து இதுக்கு அதை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போயிடுமா. தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் அதை கொத்தி 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 அப்படியே அதை மீண்டும் ஒரு ராஜகுழவி ஆகிற வரைக்கும் அதை கொத்தி கொண்டே இருக்குமா. அந்த மாதிரி தான் ஒரு குருவும் பொட்டன்ஷியல் ஸ்பிரிச்சுவலா இவன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவனை பிடிச்சு உள்ள போட்டு தன்னுடைய நிலை வர்ற வரைக்கும் அவனை விடைவிடாத பல லீலைகள் செய்வாங்க. கொத்துறதுன்னா அங்க குழவி கொத்துவது, இங்க லீலைகள், பல லீலைகள், நிறைய கஷ்டத்தை கொடுப்பாரு. ஆனா அது எல்லாம் நம்ம தெளிவுபடுறதுக்கும் நம்மளை மேலும் மேலும் உயர்த்துவதற்குமாகத்தான் இருக்கும். கஷ்டத்தை கொடுக்கணுங்கிறது ஒரு இது கிடையாது, நம்மளுடைய கர்ம வினைகளை போக்குவதற்காக செய்வது. அந்த மாதிரி the process is painful but there is no escape. என்னன்னா அந்த புலிவாலை பிடிச்ச கதை தான், விடவே முடியாது. குரு கிட்ட போயாச்சு அப்படின்னா அவரிடம் சென்று விட்டோம் என்றால் அவ்வளவுதான், அதிலிருந்து மீளவே முடியாது. அது ஒரு தனி சுகம். அந்த சுகத்தை ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அதை உணரணும். அது உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியுமே தவிர உணராதவர்களுக்கு அது கண்டிப்பாக தெரியாது. இது பொதுவாக பகவானோட பக்தர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு அமுதமொழி. For this beggar's friend, this name யோகிராம் சுரத்குமார் is enough. ரொம்ப 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 அருமையா சொல்லியிருக்காரு. என்னன்னா for this beggar's friend, பொதுவாக அவர் சொல்லவே இல்லை. யோகிராம் சுரத்குமார்ங்கிற நாமா பொதுவாக சொல்லல, எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லல. For this beggar's friend, தன்னுடைய பக்தர்களுக்கு, தன்னுடைய பக்தர்கள் சொல்ல மாட்டாரு. நாம நண்பர்கள் சொல்லிக்க முடியுமா அவரை? நாம எந்த நிலையில் இருக்கோம், அவர் எந்த நிலையில் இருக்கிறார்? பக்தர்களுக்கு, தன்னுடைய அத்தியந்த பக்தர்களுக்கு இந்த நாமா ஒன்று போதும். இந்த நாமாவை தவிர வேறு எந்த விதமான தேவையும் இல்லை. என்ன growth? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க. If you remember this name, you need not worry about spiritual growth. growthன்னு சொன்னா செல்வம், கல்வி, இப்படி எந்த growth, பல விதங்கள்ல growth இருக்கும். ஆனா உண்மையான growth அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் growth தான். ஞானம் தான் உண்மையான growth. அதைத்தான் பகவான் என்ன சொல்றாருன்னா, if you remember this name, you need not worry about your spiritual growth. My Father will take care of you. My Father will see that you reach my Father safely.
இதை விட ஒரு உறுதிமொழி யாராலுமே கொடுக்க முடியாது. யாராலுமே கொடுக்க முடியாது. என்னன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாமாவை இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாமாவை விடாமல் சொல்லிட்டே இருக்கணும். நாமாவை எழுதலாம். நாமா 12 முறை எழுத சொல்லியிருக்காங்க. மினிமம் 12 முறை எழுத சொல்லி ஒரு பக்தரிடம் சொல்லியிருக்காங்க. அந்த பக்தருக்கு சொன்ன அறிவுரை அல்ல, நமக்கெல்லாம் சொன்ன அறிவுரை. ஒரு பக்தர்கள்லாம் உட்கார்ந்துருக்கும் போது ஒருத்தரை காமிச்சு சொல்றாரு, இந்த பக்தர் பல வருட காலமாக யோகிராம் சுரத்குமார் நாமா எழுதி கொண்டிருக்கிறார். 12 முறை எழுதி ஒரு நாளைக்கு எழுதுகிறார். மினிமம் 12 முறை எழுதினால் நல்லது அப்படின்னு பகவான் ரொம்ப சாதாரணமாக ஒரு கேஷுவலாக ஒரு டைலாக் சொன்னால் எப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி ரொம்ப இதுவாக அதிலிருந்து நாம் அதை பிக் பண்ணிக்கணும். 12 முறை எழுதவாவது எழுதணும் பகவானோட நாமா அப்படிங்கிற விஷயத்தை. மை ஃபாதர் alone exists, nothing else. இது பகவானோட பக்தர்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முன்மொழி. இதனோட அர்த்தம் என்ன? அத்வைதத்துக்கு இதை விட ஒரு டெஃபினிஷன் யாராலையுமே கொடுக்க முடியாது. நீங்க 400 பக்கத்துல புக்கு படிக்கலாம், 10,000 இதுல புக்கு படிக்கலாம், 10,000 பேஜ் புக்கு படிக்கலாம், 4,000 பேஜ் புக்கு படிக்கலாம், எதையோ உங்களுக்கு கோட்பாடுகள் அங்கிருந்து எடுக்கலாம், இங்கிருந்து எடுக்கலாம். ஆனா ஆதிசங்கர பகவத் பாதாள் நமக்கு அத்வைத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரப்பணும்னு அவதாரம் எடுத்து அவர் செய்த காரியங்கள். அதை தொடர்ந்து நம்ம பகவான் மை ஃபாதர் alone exists, nothing else, nobody else அப்படின்னு சொன்ன அந்த வாக்கியம் அத்வைதத்துக்கு தி பெஸ்ட் டெஃபினிஷன். இதை விட யாராலையும் டெஃபினிஷன் கொடுக்கவே முடியாது. ஒவ்வொரு அவதாரமும் ஒரு சில விஷயங்களை ரொம்ப சுருக்கமா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. பகவான் அத்வைதத்துக்கு சொன்னார், கடவுள் இருக்கிறாரா, கடவுளை பார்க்க முடியுமா, கடவுள் யார், கடவுள் எங்க இருக்கிறார், இப்படிலாம் நிறைய கேள்விகள் டீக்காக்காரங்க கேட்கறாங்க. நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் கேள்விகள்லாம் வந்துட்டே இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, நீ மெடிடேஷன் ரொம்ப நேரம் பண்ணினேன்னா உனக்கு ஒரு மொழி தெரியும், உனக்கு நெத்தி போட்டுல ஒரு இது இருக்கு, இதுதான் இது குண்டலினி 7 சக்கரமும் உனக்கு இதுவாச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு கடவுளை நீ பார்க்கலாம். இல்லை நீ 10 கோடியோ 96 கோடி ராமநாம ஜபம் பண்ணேன்னா ராமன் உனக்கு காட்சி கொடுப்பார். இப்படின்னு பல விதமா பல விஷயங்கள் எல்லாமே உண்மைதான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பொன்மொழி மாதிரி சுவாமி விவேகானந்தா கடவுளை பற்றி சொன்ன ஒரு விஷயம் இளைஞர்களை அப்படியே எந்த இளைஞரும் எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாது என்பதனால் அப்பேர் அன்செல்ஃபிஷ்னஸ் இஸ் காட் அப்படின்னா என்ன அருமையான ஒரு பொன்மொழி. அன்செல்ஃபிஷ்னஸ் இஸ் காட். நீ வேற எங்கேயும் எதை தேடியும் போக வேண்டாம். இஃப் யூ ஆர் அன்செல்ஃபிஷ் யூ ஆர் காட், யூ கேன் சீ காட் அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி நம்ம பகவான் அத்வைதத்துக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். நீங்க பகவான நிறைய பேர் சன்னதி தெரு வீட்டில் இருக்கும்போது ரொம்ப இலகுவாக அணுக முடிகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ அவங்கவங்க அறியாமையினால் அவங்களுக்கு தெரியாததுனால ஒரு அவதார புருஷர் முன்னாடி நம்ம இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு தெரியாததுனால் நிறைய கேள்விகள் அவர்களோட இன்னசென்ஸ்னால நிறைய கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு முறை பகவான் சொன்ன ஒரு விஷயம், this beggar's life has burst with that of father in 1952. Only human form persists. River has merged into the ocean. Once merged, you cannot differentiate river from ocean. Ocean never becomes dry. Similarly, Father's grace will be there forever. If you feel like you can call this beggar God hereafter, if you have absolute faith in this beggar and surrender to me, I will take care of you. I will protect you. என்ன ஒரு ஆணித்தரமான ஒரு வாக்கியம். இதை படிச்சா போறோங்க, வேற எதுவுமே தேவையில்லை. ஒரு நதி சமுத்திரத்துல கலந்த பிறகு அது எங்க நதி
அப்படின்னு வந்து அதை பாகுபாடு பிரித்து பார்க்க முடியாது. நதி சமுத்திரத்தில் கலந்தவுடனே அது சமுத்திரம் ஆகிவிடுகிறது. பாப்பா ராமதாஸ் வந்து ராமநாமம் உபதேசம் அவருக்கு பண்ண பிற்பாடு அதை இடைவிடாமல் ஜெபித்து 1952 பகவான் வந்து has merged with God, divinity. அவர் வந்து ஒன்றரை கலந்து விட்டார். இதற்கு மேல வந்து ஒன்றும் கிடையாது அவருக்கு. அதனால அவர் அது சொல் பிரயோகங்களை பார்த்தா கூட வந்து if you feel like, என்ன அருமையான ஒரு சொல் பதம். if you feel like, உங்களுக்கு வேண்டுமானால். மிக ஒவ்வொரு பகவானோட ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ரசிச்சு படிக்க வேண்டிய ஒரு விஷயம். if you feel like, you can call this beggar God hereafter. if you have absolute faith in this beggar and surrender to me, நீ என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டால் கண்டிப்பாக உன்னை கடைத்தேற்றுவது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது நமக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து நம்ம என்ன பண்றோங்கிறது ஒரு பக்கம் தனியாக எடுத்து வைத்தாலும், ஒரு குருவிடம் நாம் அண்டி அவரிடம் சேர்ந்து விட்டால் குரு வந்து அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எப்பயுமே கைவிடவே மாட்டார். நீ வந்து நாமா சொல்லலை அதனால வந்து நான் இது பண்ண மாட்டேன், நான் சீடனா எடுத்துட்டா நான் எப்படியாவது நாமாவும் சொல்ல வச்சிடுவாரு, நான் கடை தேர்த்திடுவாரு. அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை விடவே மாட்டார். அப்பேற்பட்ட ஒரு நமக்கெல்லாம் கிடையாது. எவ்வளவோ ஒரு பாக்கியம் பண்ணாதான் வந்து நமக்கெல்லாம் இப்பேற்பட்ட ஒரு குரு கிடைத்திருப்பார். அடுத்த ஒரு பொன்மொழி, பகவான் கிட்ட எவ்வளவோ பேர் பேஷண்ட்ஸ் வருவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு பெரிய தமிழ் பண்டிதர். அவரெல்லாம் வந்து பகவான் தரிசனத்துக்கு வரார். பகவான் தரிசனத்துக்கு அவர் குடும்பத்தோடு வரும்போது ஒரு தடவை நாம் எல்லாம் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ சாப்பிடலாம் அப்படின்னு இது பண்ணும்போது அவர் பொண்ணு சொல்கிறாங்க, இட்லி மிளகாய் பொடி வைக்கிறாங்க. பொண்ணு சொல்கிறாங்க வேண்டாம், அப்பாவுக்கு அல்சர், மிளகாய் பொடி வேண்டாம். பகவான் சொல்றாரு, Father says மீனாட்சி சுந்தரனார் can have it. உடனே மீனாட்சி சுந்தரனார் மிளகாய் பொடி போட்டுக் கொள்கிறார். மிளகாய் பொடி போட்டு எண்ணெய் போட்டு சாப்பிட்றார். எப்பயும் சாப்பிட்றதோட இன்னும் ஜாஸ்தி சாப்பிட்றார். இட்லியும் சரி மிளகாய் பொடியும் சரி. அன்னையோட அவருக்கு வந்து அந்த அல்சருங்கிற வியாதியே இல்லை, குணமடைந்து விடுகிறது. இதில் காரணம் என்னன்னா வேற ஒன்றும் விஷயம் ஒன்றும் கிடையாது. எதுக்காக வந்து இவனுக்கு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து சுகர் நிறைய கொடுத்து சாப்பிட சொல்றது? முக்கியமான காரணம் என்னன்னா அந்த நபருக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா. குருவினோட வாக்கை வந்து அந்த வாக்கின் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத வந்து அதை ஒரு சின்ன பரீட்சை. அதில் வந்து நம்பிக்கை அசையாத நம்பிக்கை வைத்து நாம் வந்து அவர் சொல்வதை நாம் அப்படியே செஞ்சோம்னா அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அவர் வந்து நமக்கு அருள் புரிவார். இதில் இந்த செய்தியில் வந்து so many patients come here. எவ்வளவோ பேஷண்ட் சந்ததி தெரு வீட்டில் ஆகட்டும், இங்கே ஆகட்டும், ஆசிரமத்துக்கு ஆகட்டும், எவ்வளவோ பேஷண்ட்ஸ், so many patients come here. No hospital, no chloroform, no equipments, no medicine. But Father has given a big medicine, the name Yogi Ram Surat Kumar. It will cure all illnesses, including life and death. என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எத்தனையோ பேஷண்ட்ஸ் எப்படி இல்லாமோ உடம்பு முடியாமலாம் வராங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. ஒரு ஸ்ரீமான் கணேசன் அவர் வந்து ரமணாசிரமத்தில் முதல்ல வந்து பிரசிடென்ட்டாக இருந்தவர். ரொம்ப திருவண்ணாமலையில் ரமணாசிரமத்திலையும் சரி, பகவான் ரமண மகர்ஷியோட பக்தரும் கூட, நம்ம பகவான் யோகிராம் சுரத்குமார் பக்தரும் கூட. அவர் வந்து ஒரு முறை இந்த உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி வந்து பகவான் வந்து பார்த்து பேசும்போது சொல்லியிருக்கார். பகவான் வந்து அவருக்கு மோர் கொடுத்துருக்கார், மோர் குடிக்க சொல்லி கொடுத்துருக்கார். அப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பியும்
அப்படின்னு கேட்டேன். நீ என்ன அந்த மோர்ல தான் மருந்து இருக்குன்னு நினைச்சியா? மருந்து அங்க இல்லை, பகவானோட கிரேஸ், பகவானோட ஆசீர்வாதம், அதுல தான் வந்து அதுதான் மருந்தே தவிர வந்து இந்த மோர் இந்த விஷயம். கமலம் அப்படின்னு வந்து ஒரு அம்மா சேலத்தில் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவங்க, அவங்களுக்கு வந்து லம்ப் இன் த செஸ்ட் அவங்களுக்கு இருக்கிற சமயத்தில் பகவானை போய் தரிசனம் பண்ணி பகவான்கிட்ட சொல்கிறாங்க, கமலம் வில் பி ஆல் ரைட், மை ஃபாதர் பிளஸஸ் கமலம். பகவான் நான் வந்து ஆயுர்வேதா எடுத்துக்கிட்டோமா, அலோபதி எடுத்துக்கிட்டோமா, சித்தா மெடிசன் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டான். யூ டேக் வாட் எவர் யூ வாண்ட், யூ வில் பி ஆல் ரைட். நீ எந்த மருந்து எடுத்துக்கொள்கிறாய் என்பது கணக்கே இல்லை, என்னுடைய ஆசீர்வாதம், அவருடைய ஆசீர்வாதம் தான் வந்து அது வேலை செய்கிறது. வேற எதுவுமே வேலை செய்யாது, அவரோட ஆசீர்வாதம் தான் வேலை செய்கிறது என்பதற்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் வேறு எதுவும் கிடையாது. நான் இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி சன்னதி திருவிழா வந்து நிறைய பேர் வந்து போய் அவர்கிட்ட ரொம்ப ஃப்ரீயா விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்பாங்க. அப்படி வந்து நிறைய பேர் வந்து நம்ம மக்களுக்கே வந்து ஆராய்ச்சி செய்வதில் ஒரு தனி ஈடுபாடு உண்டு. இவர் தான் அவரா இருந்தவர் தான் இவரா வந்திருக்காரு, இவர் தான் அந்த இதுலேயும் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள்லாம் நடந்து பகவான் யோகிராம் சுரத்குமார் வந்து அந்த அவதாரம் தான் இங்கே வந்திருக்கிறார் அப்படின்னுலாம் சொல்லி நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பேசி அவரிடம் நீங்க தான் ஐயா வைகுண்டர் இப்படின்னெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. ஐயா வைகுண்டர் அவர் ஒரு மிகப்பெரிய அவதாரம், நீங்க தான் ஐயா வைகுண்டர் அப்படின்னு எல்லாம் வந்து பேசி இது பண்ணும்போது எதுவுமே பேச மாட்டார், கம்முன்னு இருப்பார். நிறைய நேரங்களில் வந்து அமைதியாக இருப்பார், எதுவும் பதில் சொல்ல மாட்டார். சில நேரங்களில் ஒரு சிரிப்பு, புன் சிரிப்பு. ஒரு தடவை இவங்களோட ரொம்ப இது தாங்க முடியாம இந்த பொன்மொழி நமக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. This beggar says from the beginning whatever was, whatever exists now, whatever remains, this beggar is all that. எல்லாமே காலம் தோன்றிய காலத்தில் இருந்து எதெல்லாம் இருந்ததோ, எதெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் இன்னும் இருக்க போகிறதோ, வரப்போகிறதோ, இது எல்லாம் சகலமும் அவர் தான் அப்படின்னு சொல்றாரு. Someone asked this beggar if he was ஐயா வைகுண்டர். யாரோ வந்து ஐயா வைகுண்டரான்னு வந்து கேட்டாங்க. This beggar said he is ஐயா வைகுண்டர், J. Krishnamurti, Jesus, Buddha and all that ever lived will ever live. இனிமே வரப்போற அவதாரங்கள் யாரெல்லாம் வரப்போறாங்களோ அதுவும் நானே, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் நானே, எல்லாமும் சகலமும். ஏன்னா இருப்பது ஒரு பொருள் சொல்லிட்டாரு, மை ஃபாதர் alone exists. இருப்பது ஒரு பொருள், அந்த பொருள்ல இருந்துதான் வந்து நிறைய கிளைகள், இந்த பிரான்ச்சஸ் ஆஃப் த ட்ரீ அப்படிதான் வருது. ஒரு பொருளுக்கு ஒரு அவதாரத்துக்கு வந்து நம்ம வந்து ராமர்னு வைக்கிறோம் பேரு, ஒரு அவதாரத்துக்கு கிருஷ்ணர்னு வைக்கிறோம், ஒரு அவதாரத்துக்கு யோகிராம் சுரத்குமார்னு வச்சிருக்கோம், ஒரு அவதாரத்துக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு வச்சிருக்கோம். இப்படி நிறைய பேர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோமே, ஆனா அவங்க சொல்ற வழி எல்லாம் ஒரே வழிதான். ஒரு முறை வந்து நிறைய படித்தவர்கள் வரும்போது வந்து கல்ச்சர் பத்தி எல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கல்ச்சர், பழைய விஷயங்கள், எது பகவானுடைய அமுத மொழிகள் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப மெசேஜ் வந்து அவ்வளவு அப்படியே பால் ஊட்டி கொடுக்குற மாதிரி அப்படி சொல்லியிருப்பார். அதுல பண்புள்ளவன் யார், பண்பில்லாதவன் யார் அப்படிங்கிறத பத்தி நல்ல படித்த மேதைகள் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் அதுன்னு சொல்றாங்க. பகவான் சொல்றார் ஒரே ஒரு விஷயம், மை ஃப்ரெண்ட், the one who remembers God is a man of culture. The one who does not remember God, whatever else he is not a man of culture. Whatever else he is, அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, செல்வந்தனா, எல்லா விதமான உலகம் அவனுக்கு இருந்தாலும் சரி, ஆனால் அவன் கடவுளிடம் பக்தி இல்லாமல் இருந்தால் அவன் வந்து இஸ் நாட் அ மேன் ஆஃப் கல்ச்சர், அவன் வந்து மேன் ஆஃப் கல்ச்சர் அல்ல என்று சொல்லிட்டு மீண்டும் ஒரு இந்த அருமையான ஒரு செய்தி, இது நடந்த ஒரு விஷயம். ஒரு
விமன் டிவோட்டி வந்து சொல்றாங்க, மை சன் ஹஸ் ரிட்டன் பகவான் யோகிராம் சுரத்குமார் இஸ் ஆல் டு மீ அப்படின்னு வந்து சொல்றாங்க. என் பையன் வந்து பகவான் யோகிராம் சுரத்குமார் இஸ் ஆல் டு மீன்னு எழுதியிருக்கார். பகவான் கேட்கிறார், நீ என்ன பதில் சொன்ன? வாட் டிட் யூ ரிப்ளை? நாட் ஓன்லி ஆல், he is the sun, the moon, everything that makes the world go round அப்படின்னு வந்து அந்த தாய் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு அருமையான ஒரு பதில். இதை சொன்ன பிறகு பகவான் அதற்கு சொல்கிறார், பகவான் said, some people understand it, it is true, இது உண்மை, some people understand it அப்படிங்கிறார். இப்போ எல்லாரும் வந்து இந்த எவ்வளவோ விஷயங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் வந்து கால நேர அவகாசம் கருதி நாம வந்து ஒரே ஒரு விஷயம். ஒரு நாள் பகவான் தேரடி மண்டபத்தில் படிகளுக்கெல்லாம் மேலே நின்றுட்டு இருக்கார். கிரகங்கள் எல்லாம் வந்து ஒரே கோட்டில் நேர்கோட்டில் வரப்போகுது அப்படின்னு ஒரு மக்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு பயம் இருந்தது. ஏதோ பிரளயம் நடக்க போகிறது, இது நடக்க போகிறது, அது நடக்க போகிறதுன்னு ஆளாளுக்கு யூகிச்சு எதெல்லாமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவர் தேரடி மண்டபத்தில் மேலே நின்றுட்டு இருக்கும்போது வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரளயம் நடக்க போகிறதுன்னு சொல்கிறாங்க, கிரகங்கள்லாம் ஏதோ நேர்கோட்டில் வரப்போகிறதா அப்படின்னு. உடனே ஈஸ்டர்ன் சைட் பார்த்து நின்றுட்டு இருக்காரு. ஈஸ்ட் பார்த்து காலில் எட்டி உதச்சார். நார்த்து சவுத் வெஸ்ட் எல்லா டைரக்ஷன்லையும் திருப்பி காலால் எட்டி உதச்சார். கையை வந்து 2-3 தடவை இப்படி பண்ணார். மை ஃபாதர் ஹஸ் செட் இட் ரைட், நத்திங் டு வரி. இது முதலில் பாப்பா ராம்தாஸ் அவர்கள் அவருக்கு நாமஜபம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அந்த நாமஜபத்தில் ஆரம்பித்தோம். பகவான் வந்து தேரடி மண்டபத்தில் வந்து காலில் எட்டி உதைச்சோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதற்கு பாப்பா வந்து ஒரு பாப்பாவோட பொன்மொழி ஒன்று இருக்கு. we play football with the planets அப்படின்னு பாப்பா சொல்லியிருக்காரு. அதைத்தான் பகவான் வந்து செஞ்சு காமிச்சிருக்காரு. we play football with the planetsங்கிறது தான் வந்து கிரகங்கள்லாம் காலடிக்கு கீழே இருக்கு. இப்போ நிறைய ஜோசியர்கள் நிறைய பேர் வந்து இந்த பயிற்சி ஆகுது, அந்த பயிற்சி ஆகுது, அதாவது இதாகுதுன்னு சொல்லி மக்கள் மனசுல வந்து பல பயத்தையும் பல பீதியையும் கிளப்பி விட்டு ரொம்ப இதெல்லாம் பண்றாங்க. இந்த கிரகங்கள் எல்லாம் நம்ம பகவான் காலடிக்கு கீழே இருக்கிறது. நாம வந்து அவருடைய நாமாவை ஒன்று பற்றி கொண்டால் போதும், அவர் கிரகங்களை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி இந்த என்னுடைய உரையை விஸ்வநாதன் சார் வாய்ப்பு நன்றி சொல்லி